என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகம் தரப்படுகிறது. யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். வெகுகாலமாக நடைபெறுகிறது. மக்களுக்கு உபயோகப்படுமான ஒரு நிகழ்ச்சி. பார்க்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். உலகம் பூராவும் மொழி தெரிகிறதோ தெரியவில்லையோ பார்த்து பழகி பயனடைகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு 2 மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். திவ்யரதி, ஸ்ரீஜா. 2 பேருக்குமே வயசு 10 தான். ஒரு பொண்ணு சாய் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும், இன்னொரு பொண்ணு ராயர் கல்வி நிலையம் திருப்பூரிலும் படிக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஆசனத்தை பார்த்தால் நாமே ஆச்சரியப்பட்டு போவோம். இப்படியெல்லாம் ஆசனம் இருக்கிறதா என்று நாம் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கந்த பீட ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அதன் ஆசிரியர் சங்கர் இவரை எப்படித்தான் வளைக்கி நெளித்து உருட்டி வளைச்சி வச்சிருக்கிறார் என்று புரியவில்லை. அந்த அளவுக்கு குழந்தைகளை வதக்கி இருக்கிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த கந்தபீட ஆசனத்தை செய்யுங்கள். இவ்வளவு நெளிவு சுழிவு தேவையா என்று நீங்கள் கேட்கலாம். மனிதர்களுக்கு முட்டு வலி, கரண்டை வலி, இடுப்பு வலி இவைகளெல்லாம் வருகிறது. நீங்கள் இந்த போன்ற ஆசனங்களை சிறு வயது முதற்கொண்டே செய்தால் அவர்களுக்கெல்லாம் வராது. முட்டு வலி, இடுப்பு வலி, கரண்டை வலி, குதிக்கால் வலியெல்லாம் வராது. அதே மாதிரி ஷோல்டர் வலிகள். இந்த மாணவர்களுக்கு ஜாயின்ட்ஸ் பூராவும் நல்ல கால் ஜாயின்ட்ஸும், முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டெல்லாம் வேலை செய்கிற காரணத்தினால் மற்ற விளையாட்டுகளிலும் இவர்கள் முதற் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உடல் தகுதி பெற்று விடுகிறது. ஓட்டமானாலும் சரி, குதிப்பானாலும் சரி, அல்லது நீளந்தாண்டுதல், உயரந்தாண்டுதல் எல்லாமே இவர்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஆகவே ஆத்லெட்ஸ் எல்லாருமே இப்போ கிரிக்கெட் வீரர்களெல்லாம் ஆசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நீங்கள் மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்படாமல் செய்யணும். அவங்க கால் அவங்க சொல்லபடியெல்லாம் கேட்குது, கை சொன்னபடியெல்லாம் விளையுது. பாருங்கள், இந்த ஆசனங்களை செய்தால் மனம் ஒருமைப்பாடு வரும், நினைவாற்றல் வரும். மன ஒருமைப்பாட்டுக்கு இது பேசிக். தியானமெல்லாம் இந்த ஆசனம் செய்யாமல் வராது, பிராணாயாமம் செய்யாமல் வராது, சைவ உணவு சாப்பிடாமல் தியானம் வராது. அதைத்தான் கவனிக்க வேண்டும். இதை கலைச்சிருமா? இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு பக்கவாட்டில் செய்யணும். கந்த பீடாசனம். நிமிர்ந்து குறை, கொஞ்சம் சிரிங்க, ஹிஹி. முகத்திலே இந்த கடுப்பு தெரியாது, கடுமை தெரியாது. முகத்தில் இந்த இருக்குன்னு கிடையாது. என்ன வலியே வருவதில்லை. பழகி 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 ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டுது. அதனால் அவங்களுக்கு வலி தெரியாது. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் வலி இருக்கும், அப்புறம் இருக்காது. மெதுவாக அந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நல்ல மூச்சு விடு. மீண்டும் ஒரு முறை கந்த பீடாசனத்தை செய்யுங்கள். ஹிப் ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட், முட்டு, கரண்டை, இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த கடினமான ஆசனங்களை போடும் பொழுது மனோதிடம் ஏற்படும், மனோ வலிமை ஏற்படும்.
சிறு வயதிலேயே அதை சாதிக்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும். இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். முடிந்த ஆசனங்களை, பிராணாயாமங்களை நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் மனித சமுதாயத்தில் மாணிக்கமாக திகழ்வீர்கள். மற்ற மனிதரிலிருந்து நீங்கள் வேறுபட்டு விடுவீர்கள். எல்லா வகையிலும் வேறுபட்டு விடுவீர்கள். குணபாகங்களில் வேறுபட்டு விடுவீர்கள். நினைவாற்றலில் வேறுபட்டு விடுவீர்கள். ஆற்றல் மிக்கவர்களாக வாழ்வீர்கள். நினைவாற்றல் உள்ளவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களில் பள்ளிகளில் எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இந்த எதிர்கால செல்வங்களை வளமாக ஆக்கி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சேவை பள்ளி தாளாளர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.